இந்த மாதத்திலும் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் 1 ராஜாக்கள் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கோங்க. 1 ராஜாக்கள் 19:7 பழைய ஏற்பாட்டில் பக்கம் 456. எல்லாரும் எடுத்துக்கோங்க. பேப்பர் சத்தம் நின்ன பிறகு எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அதுக்காக நாளைக்கு வரைக்கும் புரட்டிட்டு இருக்காங்க. பழைய ஏற்பாடு பக்கம் 486 56 சாரிதான். 1 ராஜாக்கள் 19:7 வாசிக்கலாமா? கர்த்தருடைய தூதன் திரும்ப இரண்டாந்தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றார். அல்லேலூயா. நீ பண்ண வேண்டிய தூரம். அல்லேலூயா. இந்த எலியாவுக்கு ஆண்டவர் சொன்னது போல இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய பிரயாணம் வெகு தூரத்துல இருக்கிறது. பக்கத்துல உள்ள பார்த்து சொல்லுங்க, உன் பிரயாணம் நின்று போகல, வெகு தூரத்துல இன்னும் வெகு தூரம் பிரயாணப்படணும். சொல்லுங்களேன், பக்கத்துல அவங்க பார்த்து சொல்லுங்க. பக்கத்துல முன்னாள் நாளா பார்த்து சொல்லுங்க. அல்லேலூயா. நிறைய பேர் நாம் நினைக்கிறோம் அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு மாதிரி நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் நம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்முடைய பிரயாணத்தை இன்னும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். உங்கள் பிரயாணம் வெகு தூரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த வெளியா பார்த்து சொல்லுகிறார், நீ பண்ண வேண்டிய தூரம், பண்ண வேண்டிய பிரயாணம். அல்லேலூயா. நம்முடைய பிரயாணம் இன்னும் நின்று போகல. அவன் முதலாவது நின்னுட்டான். அதுல நீங்க பாத்தீங்கன்னா முதலாவது அதுல நீங்க வாசித்து பாருங்க. 4ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க. பாருங்க, முதலாவது போய் ஒரு சூறை செடி கீழே அவன் உட்கார்ந்து இருந்தான். முதலாவது போய் அங்கே உட்கார்ந்தவன் இப்பொழுது என்ன செய்கிறான்? ஆமா, சிலர் போய் உட்கார்ந்துட்டான். இன்னும் பிரயாணப்பட வேண்டிய அநேகர் சில காரியங்களே உட்கார்ந்து இருக்கிறார்கள். இன்னும் பிரயாணப்பட வேண்டிய அநேகர் ரொம்ப நாள உட்கார்ந்து சோர்வாயிடுச்சு, அடுத்து படுத்துட்டாங்க. அல்லேலூயா. இந்த வருஷம் முடிவுக்கு 2 மாதம் நிக்கடை, இன்னும் 1 மாசம் இருந்தா கூட நம்முடைய பிரயாணத்தை தேவன் இன்னும் வைத்திருக்கிறார் என்பதை நாம் ஒவ்வொருவரும் இந்த காலவெளியில அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய வைத்திருக்கிற பிரயாணம் இன்னும் முடிவு பெறவில்லை. ஆனால் அதற்கு முன்பே சிலர் உட்கார்ந்து விட்டார்கள். அதற்கு முன்பே சிலர் என்ன செய்தார்கள்? நித்திரை செய்து விட்டார்கள். நித்திரைன்னா மரணம் அல்ல. இதுல 2க்கும் ஒரே வார்த்தை தான் வேதத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிறோம். அங்கே அவர்கள் இளைப்பாற ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. ஆனா ஆண்டு சொல்லுகிறார், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த எலியா யாரு? நீங்க அதற்கு முந்தின அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது அவன் பாகால் தீர்க்கதரிசிகள் 450 பேரை வெட்டி கொண்டு போட்டவன். அதுக்கு முந்தின அதிகாரம் 22-40 வசனங்களிலே நீங்க வாசித்து பார்ப்பீர்கள். வாசிங்க. நான் ஒருவன், பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேர். 40 வசனம். இல்ல 18-40. அங்க எத்தனை பேர் இருந்தாங்க? 450 பேர். அது சொல்லலாம், ஒருவனும் தப்பி போகாதபடிக்கு. பாருங்க, அவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவனாய் இருந்து பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரை வெட்டி கொண்டு போட்டான். ஒரு நாள் 450 பேரை வெட்டி போட்டான். ஆனா இப்பொழுது ஒரு நபருக்கு பயந்து அவன் இப்பொழுது சொல்லுகிறான், போதும் கர்த்தாவே, நான் ஏன் உயிரோடு இருக்கணும், நான் சாக வேண்டும் என்று சொல்லுகிறான்.
சாக வேண்டும் என்று சொல்லி உட்கார்ந்தவன் அதுக்கப்புறம் என்ன செய்தானா? அவன் நித்திரை பண்ண ஆரம்பிச்சான். அநேகர் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மை கொண்டு செய்த எத்தனையோ காரியங்களை மறந்து விட்டு ஒரு சின்ன ஒரு காரியத்துல சோர்வடைந்து போயிருக்கிறோம். ஒரு சின்ன காரியத்துல இந்த எசபேல் என்கிற ஒரு பெண் சொன்ன அந்த ஒரு வார்த்தை, அவ என்ன சொன்னா? எசபேல் என்ன சொன்னா? வாசிங்க. அவ கூட வரல, ஆட்களை தான் அனுப்பி இருக்கிறா. பாருங்க, எலியா ஆகாப் ராஜாவுக்கு முன்பாக நின்று சவால் விட்டான். என் வாக்கினால் என்று பனியும் மழையும் இவ ஆள் விடுறான். இவ ஒரு தந்திரக்கார். பிசாசுடைய தந்திரம் இல்லை, பிசாசுடைய வேலை தான். தந்திரமா இருக்கும், நேரடியா பேச மாட்டான், மற்றவங்க மூலமா சொல்லி அனுப்புவான். நீ கர்த்தருடைய பிள்ளையா இருந்தா கர்த்தருடைய தீர்க்கதரிசியா நேருக்கு நேர் பேசு. சிலருக்கு நேருக்கு நேர பேச பயம். ஏன் தெரியுமா? அவங்க எதிர்த்து நமக்கு சொல்லுகிற வார்த்தைய உள்வாங்கிக் கொள்ள இவங்கிட்ட பலம் கிடையாது. அதுதான் நேருக்கு நேர் நின்று பேச முடியல. நிறைய எதையும் நேருக்கு நேர் பேஸ் பண்ணி பாருங்க, தானா அந்த பிரச்சனை ஓடி சுத்தி வளைச்சு போகாதீங்க. அது பிசாசன் வேலை, பிசாசன் தந்திரம். நம்ம கர்த்தருடைய பிள்ளை. ஆகாபுக்கு முன்பாக அவன் நின்னான், அப்படித்தானே? பாருங்க, 17ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே இந்த வருஷத்துல நிறைய பேருக்கு நமக்கு சொல்வதற்கு ஏன் தைரியம் வரலன்னா, அதனால் வருகிற பிரச்சனையை ஃபேஸ் பண்றதுக்கு நமக்கு தைரியம் இல்லை. அதனாலதான் சொல்றதுக்கு தைரியம் இல்லை. சொன்னா விட்டுவானா ராஜா? என்ன சொன்ன? குடிங்கடா, அவனை கொல்லணும். ஆனா கர்த்தர் அவனை பாதுகாத்தார். நீ கர்த்தருடைய பிள்ளையா இருந்தா கர்த்தர் அவனை பாதுகாப்பார். நீதிக்காக நீ எதிர்த்து நின்னா, உண்மைக்காக எதிர்த்து நின்னா, கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உனக்காக யுத்தம் பண்ணுவார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசியா சொல்லுகிறான். என்ன சொல்றான்? என் வாக்கினல். அது ஒரு ராஜாவுக்கு முன்னால சொல்ற, பனியும் மழையும் பெய்யாது. அவர் சொன்னவரே பெய்யல, கர்த்தர் செய்தார். உங்க வார்த்தையில உங்களுக்கு மதிப்பு இருக்கணும். உங்க வார்த்தையில அதிகாரம் இருக்கிறத நீங்க உணரணும். நீ யாரு? நீ கர்த்தருடைய பிள்ளை, நீ கர்த்தருடைய தீர்க்கதரிசி. உன் வாயில அனாவசியமான வார்த்தைகள் வரும் என்றால் உன் வாயில அதிகாரங்களை இருக்கிறத நீ மறந்து விட்டாய். உன் வாயில கர்த்தர் அதிகாரத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இந்த அதிகாரத்தை நீ பயன்படுத்தணும், அதை எடுத்து பயன்படுத்தணும். அதுக்காக தேவையில்லாத காரியங்களை நீங்க பேசினாலே உங்கள் அதிகாரங்கள் உங்களை விட்டு நீங்கி போனதா நீங்க உணருவீங்க. அவன் சொல்றான், கர்த்தரை அப்படி அக்செப்ட் பண்றார். எலியா சொன்னது போல மழையும் பனியும் பெய்யாதபடி தேவன் வானத்தை அடைத்து போட்டார். யோசுவா கேட்டது போல சூரியனை நிற்க வைத்தார் தேவன். எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவனுடைய வாயின் அதிகாரத்தை கனப்படுத்துகிற தேவன். இன்னும் சொன்னா, முன்னடியில நிற்கக்கூடிய எந்த ஒரு நபராக இருந்தாலும் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயம். வலுத்த மரம் கல்லடிப்படும். விமர்சனங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் நீங்க முன்னணியில வர முடியாது, மேல வர முடியாது. மேல வரணும்னு ஆசை, ஆனா என்ன படக்கூடாது? கல்லடி மட்டும் படக்கூடாது, விமர்சனங்கள் மட்டும் வரக்கூடாது. வரும் வரும் முன்னணியில நிக்க விமர்சனங்கள் வரும். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனது வேணும், இருதயம் வேணும். அது இல்லாவிட்டால் மேல வர முடியாது. ஏன்னா அந்த விமர்சனங்கள் உங்களை முடமாக்கி போடும். அந்த விமர்சனங்கள் உங்களை சோர்வடையும். அந்த விமர்சனங்கள் உங்களை நித்திரை பண்ண செய்யும். முன்னாடி பேசுறான் எலியா. இப்ப அவனுக்கு ஒரு வார்த்தை வருகிறது.
விமர்சனம். அவனை, நீ என்ன பெரிய ஆளா? நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா? எங்க ஆட்களை 450 பேரை கொண்டு போட்ட. அவனு சொல்லு, நாளைக்கு இந்நேரம் 19:2 வாசிங்க. நேரா கூட வரலாவா? ராஜாவுக்கு முன்னால நின்னா. இப்ப அவ ஆள் அனுப்பி சொல்றா, நாளை இந்நேரத்திலே பிராணனுக்கு செய்யாதே போனால் பாருங்க சொல்றா, நான் நாளைக்கு இதை செய்ய வேண்டாம். என் தேவர்கள், நீ தானே சொன்ன எலியா கர்த்தரை தேவன் சொல்லி, இப்ப ஏன் தடுமாறுற? அவள் சொல்லுகிறா, என் தேவர்கள் சொன்னவனை ஏன் தடுமாற்றம்? நீ தானே சொன்ன இயேசுவே ஆண்டவர்னு, உன் தானே சொல்லிச்சு. இப்ப ஏன் நீ தடுமாறுற? அதுல உனக்கு நம்பிக்கை இல்லையா? உறுதி இல்லையா? அந்த ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா? உன்னை காப்பாற்ற மாட்டாரா? உன்னை பாதுகாக்க மாட்டாரா? வாய் அறிக்கை செய்தாலும் உள்ளம் ஒன்று சிந்திக்கிறது. அப்படி அல்ல. இருதயத்தின் நிறைவுதான் வாய் பேச வேண்டும். வாய் ஒன்று உள்ளம் ஒன்று அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பதான் சொன்ன கர்த்தரே தேவன், அதுக்குள்ள தடுமாற்றம். அவ சொல்றா, என் தேவர்கள், உடனே தடுமாற்றம் அவனுக்கு. ஏன்னா அவ இந்த ராஜா, அவன் இஸ்ரவேலின் ராஜா. இந்த எசபேல் ஒரு பாகால் தீர்க்கதரிசியுடைய மகள். அவளை திருமணம் பண்ணான். ஆகவே இவளும் பாகால் ஆராதனைகள் செய்கிறவளாய் அநேக பாகால் தீர்க்கதரிசிகளை ஏற்படுத்தி தேசம் முழுவதும் பாகாலுக்குரிய ஆராதனை ஏற்படுத்தினான். அது மட்டுமா செஞ்சா? ஒரு முறை ஆகாப் தன் வீட்டை விட்டு வெளியில போகும்போது திடீர்னு ஒரு இடத்த பார்க்க நல்ல செழிப்பா இருந்துச்சு. செழிப்பா இருந்த உடனே அவன் போய் அந்த ஆள்கிட்ட கேட்கிறான், ஏன் அந்த இடத்த எனக்கு கொடுத்துரு, நல்லா இருக்கு, நான் கீரை தோட்டம் வச்சுக்கிறேன். இஸ்ரவேல்ல ஒரு வழக்கம் உண்டு, அவர்கள் சுதந்திரத்தை அவங்க யார் இடத்துல கொடுக்க கூடாது. அவங்க சந்ததிக்குள்ள அவங்க ஜெனரேஷனுக்குள்ளதான் அது வரணுமே தவிர அடுத்தவங்களுக்கு போகக்கூடாது. அவன் கொடுக்க மாட்டாங்க. இவன் சோர்வா போய் வீட்டுல போய் படுத்தான். போன உடனே மனைவி இசைப்பில் கேட்கிற, என்னங்க என்ன ஆச்சு? இல்ல, நான் இந்த மாதிரி போனேன், நல்லா இருந்துச்சு ஒரு இடம், அவன்கிட்ட கேட்டான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். நீ ஏன் கவலைப்படுற, விடு, நான் பாத்துக்கிறேன். தந்திரமா வேலை பார்க்குறான். அங்க இருக்கிற ஆட்கள் எல்லாம் கூப்பிடுறான், உபவாசம் போத்துங்க, அவன் மேல அவன் குற்றச்சாட்டை போட்டு அவனை கல்லெறிந்து கொள்ளுங்கன்னு சொல்லி கல்லெறிந்து கொள்ள வச்சு அவன் தோட்டத்தை அபகரி. இதெல்லாம் பாக்குறான், சிந்தித்து பாக்குறான். எலியா 650 பேரை கொண்டு போட்டான். இந்த ஒரு ஆளுக்கு பயப்படுறான். இவன் ஒரு பயங்கரமான ஆளு, சூனியம் பண்றவன், இவன் ஒரு மோசமான ஆளு, தந்திரமா கொலை செய்யறவன். ஞானிகளை தந்திரத்தினால் குடிக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கும் பொழுது எந்த தந்திரம் எடுக்கிறார்? அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே அந்த வார்த்தைகள் அவனுக்குள்ள பயத்தை உண்டாக்குறது. இஸ்ரவேலர் சொன்னோன்னு, இவன் ஏதாவது சூழ்ச்சி பண்ணி என்ன ஏதாவது பண்ணிடுவான், இவன் கையால நான் சாகன்னு நினைக்கிறவன் அங்கே நின்றுக்கணும். செத்தா சாகுறேன்னு அது நிக்க மாட்டான். ஆண்டவருக்காக சாகுறேன், ஊழியத்துக்காக சாகுறேன், சுவிசேஷத்துக்காக சாகுறேன்னு சொல்ல மாட்டான். வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு நான் சாக போற ஆண்டவரே சொல்லிட்டு இருப்பாங்க நிறைய. சாக நினைக்கிற ஏன் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து சாகணும்? சுவிசேஷத்தை நிமித்தம் சாகும். ரத்த சாட்சியா சாகலாம், கிறிஸ்துவின் நிமித்தம் சாகலாம். அல்லேலூயா. வீட்டுக்குள்ள போய் நின்றுட்டு நான் சாக போறேன்னா அதுல என்ன இருக்குது? போதும் கர்த்தாவே, நான் சாக வேண்டும், நான் இனிய உயிரோடு இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கவனிங்க, ஒரு பெண் சொல்லி எழுப்பின அந்த வார்த்தை, எசபேல் என்று அந்த பெண் சொன்ன வார்த்தை இதுதான் அவருடைய மனதை மிகவும்
முடக்கியது. அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற அவனுடைய செயலுக்கு காரணம் அவனுடைய மனதில் இருக்கிற எண்ணங்களும் சிந்தனையும் தான் காரணம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய மனதில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு எண்ணம் தான், அதுதான் அவனுடைய வாழ்க்கையிலே செயலாய் மாறுகிறது. மனிதனை ஆண்டவர் மூன்று விதமா படைச்சிருக்கிற ஆவி, ஆத்துமா, சரீரம். ஆத்துமா என்பது அதுதான் மனம். அதில தான் நம்முடைய எண்ணங்களும் சிந்தைகளும் உதிக்கிறது, ஸ்டோராஜ். அல்லேலூயா. எலியாவின் ஓட்டத்தை நிறுத்துவது அந்த மனதில் உள்ள அந்த எண்ணம். தேவன் மேல் விசுவாசம் அற்றவனாகவோ, இவ்வளவு நாள் பக்தி வைராக்கியமாய் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை பற்றி எதையுமே அவன் கவலைப்படாதபடிக்கு ஆகாப் முன்பாக சவால் விட்டத, வானத்திலிருந்து அக்கினி இறங்கு செய்தத, இது எல்லாத்தையும் மறந்துட்டு அவனை முடமாக்கி போட்டிருந்தது அவன் மனதில் இருக்கிற அந்த எண்ணம். உங்களை முடமாக்கியது கர்த்தர். இவ்வளவு நாள் செஞ்சதெல்லாம் மறந்து உங்களை முடமாக்கி இருக்கிறது உங்களை பாதித்த ஒரு எண்ணம். உங்களுக்குள் இருக்கிற ஒரு தவறான எண்ணம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சொல்றான், அதை திரும்ப வாசிங்க, 4-5 வசனத்தை வாசிங்க. உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே எடுத்துக்கொள்ளும். நீ நல்லவன் அல்லனா எதுக்கு கத்த ஒன்ன கொண்டு வானத்துல நக்கினி இறங்க செய்யணும்? நீ நல்லவன் அல்லனா ஆண்டவர் உன்னை எவ்வளவு பயன்படுத்தி இருக்கிறாரு? நீ நல்லவன் அல்லனா இவ்வளவு நாள் தேவன் உன்னை ஏன் நடந்து வந்தாரு? நீ நல்லவன் அல்லனா என்னைக்கோ உன் ஆண்டவர் கொன்று போட்டுக்கலாமே. நீ நல்லவன் கெட்டவன் பார்த்து ஆண்டவர் நம்மளை எல்லாம் ரட்சித்திருக்கிறாரு. நமக்காக ஆண்டவர் ஜீவனை கொடுக்கும் போது எவன் நல்லவனும் அவன்லாம் ரட்சிக்கப்படட்டும் ஜீவனை கொடுத்தாரு. யாருக்கு மருத்துவர் தேவை? வியாதிஸ்தன். பாவிகளை ரட்சிக்கவே பலவீனர்களை, பலமுள்ளவர்களை ஆண்டவர் தெரிந்து கொள்ளலாம், பலவீனமானவர்களை தெரிந்து, இல்லாதவைகளை, இழிவானவைகளை தெரிந்து கொள்கிறார். ஏன்? உங்களிலும் என்னிலும் அவர் மகிமைப்படுவதற்காக. இன்னும் நான் பலவீனன், இன்னும் நான் இயலாதவன், இன்னும் நான் நல்லவன் அல்ல, இப்படியே சொல்லி சொல்லி இதுக்கு காரணம் உங்க உள்ளத்துல ஏதோ ஒரு தவறான எண்ணம் இருக்கு, ஸ்டோர் ஆயிருக்கு உங்க மனதுல. அல்லேலூயா. முதலாவது, அதாவது நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிற முன்னால நான் யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் எவ்வளவு பாவின்னு அறிந்தேன். ஆனா இன்னைக்கும் நான் என்னை இன்னும் முழுமையாக அறிந்து கொள்ளவில்லை என்றுதான் நான் சொல்ல முடியும். இன்னும் நான் என்னை முழுமையாக நான் அறிந்து கொள்ளவில்லை. ஏன் அப்படி சொல்லுகிறேன்? ஒருவரும் தடுக்க முடியாது. உங்களுக்கும் தேவன் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை, உங்களுக்கும் தேவன் வச்சிருக்கிற மேன்மையை ஒருவரும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. அதை கெடுக்கிறது நான் தான். நான் தான் அதை கெடுக்கணுமே தவிர யாரும் கெடுக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் சமுதாயத்தை குறித்தோ மற்றவங்களை குறித்தோ வைத்திருக்கிற எண்ணங்கள் சில நேரங்கள் அது கூட நம்ம வாழ்க்கையை தடுத்து நிறுத்தும். சமுதாயத்தை குறித்து நீங்க, மற்றவங்களை குறித்து நீங்க வச்சிருக்கிற சில தவறான எண்ணங்கள். அன்றைக்கு யூதர்கள் அல்லாத புறஜாதிகள் என்ன நினைச்சாங்க? கடவுள் யூதர்களுக்கு மட்டும்தான் கடவுள் என்று நினைத்தார்கள். கடவுள் யூதர்களுக்கு, இஸ்ரவேலுக்கு மட்டும்தான் நினைச்சாங்க. அதனாலதான் ஆண்டவர் அதையும் தாண்டி கானானிய ஸ்திரீயோடு பேசுகிறாள். அவ மனசுல இருக்கிற எண்ணத்தை டச் பண்றார். அவளுக்கு என்ன இருக்கு? அவளுக்கு என்ன இருக்குது? யூதர்கள். ஆண்டவர் யாருக்கு தான் ஆண்டவர்?
இஸ்ரவேலுக்கு மட்டும்தான், யூதர்களுக்கு மட்டும்தான். அங்க டச் பண்றாரு. எதை டச் பண்றாரு? அதை டச் பண்றாரு. அவ எண்ணத்தை டச் பண்றாரு. ஆனா அவர் அதையும் தாண்டி, இல்ல ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், அந்த துணிக்கு எங்களுக்கு கொஞ்சம் கிடைச்சா போதுமே. கர்த்தர் தான் சொல்றாரு, இஸ்ரவேலுக்கு குறிப்பிட்ட விசுவாசத்தை பார்க்கலாம். அதே போலதான் சமாரிய ஸ்திரியை சந்திக்கிறார். அவர்கள் கலப்பினம், யூதர்களும் மற்ற கலப்பினம். அவ போனவன் என்ன சொன்னா, நீ யூதர் என்று காண்கிறேன். ஏன்னா யூதர்கள் யாரும் வழியே கூட போக மாட்டேன். அடுத்து சொல்றார், நீ போதவர் என்று. நல்லா பிரசங்கம் பண்றாரு போதகர். அடுத்து சொல்றார், நீ தீர்க்கு தரிசி. அப்புறம் சொல்ற, நீ ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை அவர் கொண்டு போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஆனா நீங்க அவரை குறித்து வைத்திருக்கிற எண்ணம் என்ன? நீங்க ஆண்டவரை எப்படி பாக்குறீங்க? சரி, யூதர்கள் அல்லாத புறஜாதிகள் தான் அவரை சரியா புரியல, யூதர்களும் புரியல. யூதர்களிலே ஆயக்காரர்கள், விபச்சாரிகள், அவங்க எல்லாம் நினைக்கிறாங்க, என்ன கடவுள் நம்மளெல்லாம் ஏத்துக்க மாட்டார், நம்ம சபைக்கே போக முடியாது. அதனாலதான் ஆயக்காரன் என்ன பண்ணானா, வாசல்னு பாவியாகின்னு அந்த என்ன சொன்னாரு, கரெக்ட் போயிடு, அப்படியே போயிரு. என்ன சொன்னாரு, இவன் அல்ல அவனே, அவனே பரலோக ராஜ்யத்துல ஆசாரியர்கள் பார்த்து சொல்கிறார், உங்களுக்கு முன்னே பாவிகளும் விபச்சாரம் பிரவேசிப்பாங்க. ஏன் சொன்னாரு? சிலர் தவறா கூட விளக்கம் பண்ணுவோம், வியாக்கியானம் பண்ணுவோம். விபச்சாரம் செய்து ஒரு வேலையா, தொழிலா, அதனால கடைசி வரைக்கும் விவசாயம் பண்ணிட்டே இருப்பாங்களா, ஆண்டூரை வரும்போது எடுத்துக்குவாங்க. இதெல்லாம் தவறான வியாக்கியானங்கள். பாவிகளோ விபச்சாரிகளோ அவர்கள் பாவம் செய்தார்கள். எப்பவும் பாவுணர் அடைந்து மனம் திரும்புவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் மனம் திரும்பினால் அவர்களுக்காக பரலோகம் எப்பவுமே திறந்திருக்கிறது. மனம் திரும்ப ஒரு பாவி நிமித்த பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டது. ஆண்டவர் அவனை சந்திக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஆளை கொண்டு, ஒரு துரும்ப கொண்டு கூட கர்த்தர் அவனை சந்திக்கும். கவனிக்கிறீங்களா? ஒரு துரும்ப கொண்டு கூட கர்த்தர் சந்திக்கும். தாவீது ஆண்டவருக்கு பிடிக்கும். அதனாலதான் பச்சைப்பால் விஷயத்துல ஆண்டவர் அவனை விடல, நாத்தானை அனுப்பி சந்திக்கிறார். அவனை காலி பண்ண நினைச்சா விட்டுருக்கலாம் ஆண்டவர். நான் நாத்தான் அனுப்புறாரு, அவனை உணர்த்துறாரு. அல்லேலூயா, உணர்த்துறாரு. ஆனா பாவியா இருக்கிறவன் பரலோகம் வர முடியாது அப்படின்னு நினைச்சு அன்னைக்கு நினைச்சாங்க. ஆண்டவர் அந்த எண்ணத்தை மாத்துறாரு. நேர போறாரு, தோல் மேல கை போடுறாரு. சரி, நான் வீட்டுல சாப்பிட வரேன். உடனே ஆள் மாறிட்டான். கடவுள் பாவிகளுக்கு கடவுள் இல்லை என்று எண்ணுகிற யூதர்களுக்குள்ளே அந்த எண்ணத்தை தேவன் மாற்றுகிறார். அல்லேலூயா. எண்ணத்தை மாற்றுறார். எனக்கு கடவுளா? நான் பாவியாச்சே, நான் பாவியான ஸ்திரீயாச்சே, நான் பாவியான மனுஷனாச்சே, என்னையெல்லாம் கடவுளா பயன்படுத்த முடியுமா? என்னையெல்லாம் ஆசீர்வதிக்க முடியுமா? எனக்கு எல்லாம் ஆண்டவர் வாழ்க்கை தர முடியுமா என்று நீயே உன் எண்ணத்தை உருவாக்கி உன் ஓட்டத்தை முடிக்க நினைக்கிறாய். ஆனால் நீ போக வேண்டிய தூரம். அல்லேலூயா. அதனால்தான் நீதிமொழிகள் 19:2 சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 19:2 வாசிங்க. ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது, பாருங்க, நம்முடைய ஆத்துமாவை அறிவு நமக்கு தேவை. இதுதான் நம்மை குறித்து அறிகிற அறிவு. ஆத்துமாவில என்ன இருக்குங்கிற அறிவு இல்லாவிட்டால் அது உங்க வாழ்க்கை ஓட்டத்தை நிறுத்தும். அல்லேலூயா. ஆத்துமா என்பது உங்க மனதில் இருக்கிற எண்ணம்.
சொன்னல, என்ன ஒரு செயல் செய்ய வைக்கிறது காரணம் அந்த எண்ணம். மண்டல கூடுகைக்கு நான் போகக்கூடாதபடி என்னை தடை செய்வது எனக்குள் இருக்கிற என் ஆத்துமாவில் இருக்கிற மனதில் இருக்கிற எண்ணம். உங்களை சபைக்கு வரவிடாமல் நிறுத்தி இருக்கிறது உங்கள் மனதில் இருக்கிற ஒரு எண்ணம். அல்லேலூயா. உங்களை ஜெபிக்க விடாமல் நிறுத்துகிறது உங்க மனதில் இருக்கிற ஒரு எண்ணம். உன்னை ஊழியம் செய்ய, இனிமே இந்த ஊழியத்தை செய்ய மாட்டேன், இனி இதை செய்ய மாட்டேன். நீ செய்யற கர்த்தருக்கு ஒரு நாள் ஒரு பாதிப்பும் கிடையவே கிடையாது. நீ தான் உன் வாழ்க்கையில உன் ஓட்டத்தை நிறுத்த விரும்புற. கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய வேண்டிய வேலைகள் ஏராளம் உண்டு. ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி பிசாசு உன்னை நிறுத்த விரும்புகிறார். அவங்க என்ன இது பண்ணல, இவங்க பண்ணல, அவங்க பண்ணதுக்கு இவங்க யார் என்ன சொல்லிட்டு போட்டுமே. உன்னை அழைச்சது யாரு? உன்னை தெரிந்து கொண்டது யாரு? உன்னை ரட்சித்தது யாரு? உனக்காக ஜீவனை கொடுத்தது யாரு? நானா கொடுத்தேன்? நானா கொடுத்தேன்? அழைச்சது நானா அழைச்சேன்? அவர் என்னையா சொல்றாரு? அதை காது கொடுத்துட்டு இல்லையா? மனுஷன் சொல்றத நீ காது கொடுத்து கேட்டீங்கன்னா உன் ஓட்டத்தை நிறுத்தும். இன்னொரு வாசிங்க, நீதிமொழிகள் 22:5 வாசிங்க. மாறுபாடு உள்ளவனுடைய வழியிலே முள்ளுகளும் கண்ணிகளும் உண்டு. தன் ஆத்துமாவை காக்கிறவன் அவர்களுக்கு தூரமாய் விலகி போவான். பாருங்க, மாறுபாடு உள்ளவர்கள் வழியில் என்ன இருக்குது சொல்லுங்க. இஷ்டம் போல மாறுபாடா இஷ்டம் போல அலையறவன் வாழ்க்கையில என்னெல்லாம் இருக்குது? நீ இஷ்டம் போல போகணும், இஷ்டம் போல வாழ் நினைக்கிறியா போ. அதான் பிரசங்கில சொல்றது, வாழ்க்கையில எப்படி வேணா இருப்போம். ஆனா நியாயத்துல கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவான்னு மறந்துடாது. மாறுபாடா தெரிகிற வாழ்க்கையில முள்ளுகளும் கண்ணியில மாட்டிக்க கூடாது, முள்ளுல மாட்டிக்க கூடாதுன்னா உன் ஆத்மாவை காத்துக்கொள், உன் மனதை காத்துக்கொள், உன் எண்ணங்களை சரிப்படுத்து. என்ன எண்ணம் உனக்குள்ள இருக்கு, என்ன சிந்தை இருக்கு, அதை காத்துக்கொள்ளலைன்னா நீ மாறுபாடா போவ, முள்ளுகள் நாள் சேதப்படுவ, கண்ணியில மாட்டி. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரசங்க கேட்க வந்த பிரசங்க கேட்க பிள்ளை வீட்டுல போய் கொஞ்சம். அல்லேலூயா, அல்லேலூயா. கேக்குதா? கவனிக்கிறீங்களா? மாறுபாடான வாழ்க்கையை வாழ்வது உங்கள் வாழ்க்கைய முள்ளுகளுக்குள்ளும் கண்ணிகளுக்குள்ளும் சிக்கம். ஆத்துமாவை காத்து, எண்ணத்தை காத்து. நீ போக வேண்டிய தூரம். அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவர் பாருங்க, அதுக்கு மலை பிரசங்கத்தை அருமையா பிரசங்கம் பலமுறை வாசித்திருப்போம். ஆனா நம்ம அதை சரியான ஒரு கண்ணோட்டத்துல வாசிக்கிறது தெரியும். நம்ம பல நாள் வாசித்தாலும் நமக்கு தெரிந்து இருக்காது. வாசிங்க, மத்திய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல 27ஆம் வசனத்துல வாசிங்க. விபச்சாரம் செய்யாதிருப்பாயா என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று. ஆமா, விபச்சாரம் செய்யாதுன்னு பழைய ஏற்பாட்டுல சொல்லியிருக்கு. ஆனா இயேசு என்ன சொல்றாரு? வாசிங்க, அடுத்து வாசிங்க. ஆண்டு சொல்ல, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இச்சையோடு பார்க்கிறதுக்கு காரணம் என்ன? எண்ணம். இச்சையை தூண்டுகிற எண்ணம். இச்சையை தூண்டுகிற எண்ணம் இருக்கா? நீ ஏற்கனவே ஆல்ரெடி பண்ணிருக்க விபச்சாரம். அங்க சொல்றாரு, செயலை சொல்றாரு, இங்க எண்ணத்தை சொல்றாரு. ஏன்னா இதான் ரூட், இதான் வேறு. கோடார் எங்க வச்சிருக்கிறாரு? கிளைகள் மேலையா? வேர்ல. வேற சரிப்படுத்ததான் வருகிறார். கிளையை வெட்டி போடல. இது சரியாயிட்டா அது சரியாயிடும். உன் எண்ணத்தை சரிப்படுத்தினா உன் வாழ்க்கை செயல்கள் மாறும். தொடர்ந்து வாசிங்க. உன் வலதுகள் உனக்கு இடர் உண்டாக்கினால் உன் சரீரம் முழுவதும்
நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிறோம். ஒரு சரீரம் நரகத்திலே தள்ளப்படாமல் இருக்க வேண்டும் என்ற சரீரத்தை தள்ளுறது தேவனுடைய சித்தம் அல்ல. அந்த சொல்றாரு, உன் அவயங்கள் அப்படின்னா அவயங்கள் ஒண்ணு எடுக்கிறதா இல்ல, உன் கண் உனக்கு இடர்ல உண்டாக்குது, அது உன்னை தவறா பார்க்க வைக்குதுன்னா அந்த எண்ணத்தை முதல்ல எடுத்து கண்ணல் அந்த எண்ணத்தை சிந்தை எடுத்துக்கும், அந்த ரூட்டை சரிப்படுத்தும். இல்லைன்னா உன் சரீரமே நரகத்துக்கு போயிடும். எது உன் எந்த பார்த்து உனக்கு இடர்கள் உண்டாகுது. அதாவது பழைய ஏற்பாடை பொறுத்த வரைக்கும் கண் என்று சொன்னால் பெண்ணை இச்சையோடு பார்க்கறது மட்டுமல்ல. பழைய ஏற்பாடு சரி, புதிய ஏற்பாடு சரி, இச்சை என்றால் பெண்ணை பார்க்கணும். ஒரு பொருளை பார்த்து அதை அபகரிக்கணும், அது எனக்கு வேணும், இந்த பொருள் வேணும், அடுத்த பொருளோ அடுத்தவனுக்குரியதோ இச்சையாது இருப்பாயாக. எதை பார்த்தாலும் எனக்கு வேணும், இந்த எண்ணம் எனக்கு தேவை, அத்தியாவசியம், அது வேற. பார்த்த உடனே அது வேணும். இதுதான் இன்னைக்கு பிசாசு பயன்படுத்தி நிறைய விளம்பரங்களை கொண்டு வரும். இந்த விளம்பரத்தை பார்த்தவன் அடுத்த உடனே அது வேணும். மொபைல் போன் தேவை இருக்கும்போது தேவைக்கு தகுந்த மாதிரி வாங்குறது தப்பு கிடையாது. நியூ மாடலை பார்த்த உடனே வாங்கணும் தோணுதுதான் தப்பு. அல்லேலூயா. எனக்கு ஒண்ணு தேவை, அத்தியாவசியம், அது வேற. அதுக்கு ஒரு நாள் தேவன் நம்ம எதிரி அல்ல. ஆனா இதை பார்த்த ஒண்ணு இப்படி ஒண்ணு அது நரகத்துக்கு தள்ளுறதை பார்க்கிறோம். என்ன செய்யும்? கண்ணை எடுத்துக்கொள்ள, அந்த கண்ணில் இச்சையை தூண்டுதுல அந்த எண்ணத்தை எடுத்து அதுதான் உன் ஓட்டத்தை ஸ்டாப் பண்ணு. நீ எங்கேயோ போற வேண்டியவன் தேவையில்லாம அநேக காரியங்களை இச்சித்துக் கொண்டு இருக்கிறதுனால உன்னால ஓட முடியல. ஓட்டப்பந்தயத்துல ஓடுவாங்க. அப்படி ஓடும்போது வழியில பொன், வெள்ளி, வைர கற்கள், ரத்தின கற்கள் எல்லாம் உள்ள வழியில போடுவாங்களா? எதுக்கு தெரியுமா? அதை எவன் ஓட்ட பார்த்து அதை இச்சித்தானோ அவன் ஓட்ட என்ன செய்யும்? ஸ்டாப் ஆயிடும். உங்களை ஸ்டாப் பண்றதுதான் பிசாசு சில உலக காரியங்கள்ல, மாயான காரியங்கள்ல உங்களை இச்சிக்க வச்சு ஓட்டத்தை நிறுத்தி வச்சிருக்கிறான். அதுக்கு காரணமா இருக்க எண்ணத்தை எடுத்து நீ போக வேண்டிய தூரம். அடுத்தவங்க வாசிங்க. போதும். அது 38 வசனத்தில் வாசிங்க. அடுத்தது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து பாருங்க. போதும். என்ன இருக்கு? ஒரு கண்ணத்தை காட்ட ரெண்டு, ஒரு அடிச்சனா ரெண்டாவது கண்ணத்துல காட்டுங்க. தீமையோடு எதிர்த்து நிற்கிற எண்ணம். நான் யாரு தெரியுமா? நீங்க நேரங்கள்ல விடுபட்ட எண்ணங்கள் தான் நம்மளை தீமையோடு எதிர்த்து போராட செய்து கொண்டிருக்கு. இதுதான் உங்க ஓட்டத்தை தடை செய்து கொண்டிருக்கு. அல்லேலூயா. விட்டு கொடு. நீ போக வேண்டிய இடத்துக்கு நீ போயிடுவா. நீ போக வேண்டிய இடத்துக்கு போகணுமா? விட்டு கொடுத்தா நீ போயிடுவ. யார் அந்த எண்ணத்தோட தான் அவன் இருக்கும். அல்லேலூயா. யார் அப்படிப்பட்ட எண்ணத்தோட இருக்க அவன் இருக்கும். நீ போக. மனதுல இருக்கிற எண்ணங்களை கொஞ்சம் உட்கார்ந்து நேரத்தை செலவழித்து, நான் சொன்னேன் ஸ்கூல் லைஃப் வரைக்கும் உங்களை தேடி பார்த்து என்னென்ன காரியங்கள்லாம் மனதுல இருக்கு. இது இன்னைக்கு நல்ல சில வருஷ கணக்குல சில காரியங்கள்லாம் உள்ளது இருக்கு. இப்ப தோண்ட போது தெரியும்.
தோண்டும் போதுதான் தெரியுது இந்த விஷயம்லாம் உள்ளக்கு இருக்குது. இப்ப நான் தோண்டி பார்க்க விரும்பினது வேற, உள்ள பார்த்தா வேற இருக்கு. எல்லாரும் ஏதாவது தேடுவோம், 100 பொருள் கிடைக்கும். அதே மாதிரிதான் தோண்டி பாருங்க, உட்கார்ந்து ஆராய்ந்து பாருங்க. ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஒரு மனிதன் ஒரு பெரிய பிரயாண கப்பலை ஏற்படுத்த, டைட்டான் மாதிரி பெரிய பிரயாண கப்பலை அவன் அது விலைக்கு வாங்கி அவன் கடல்ல விட்டான். அந்த பிரயாண கப்பல் கடல்ல வெகு நாட்களா வேகமா போமா. அதனால நல்ல வருமானம் அவனுக்கு கிடைத்தது. நாளாக நாளாக அதனுடைய வேகம் குறைந்து கொண்டே போனதான். அப்பொழுது அவன் அங்க இருக்கிற பணியாளர்களை பார்த்து ஏன் வேகம் குறையுதுன்னு சொன்ன பொழுது அவர்கள் சொன்னாங்களாம், கப்பல் அடிப்பாக மற்றும் சுற்றி நிறைய சிப்பிகள் ஒட்டி இருக்கிறது, இந்த சிப்பிகளால் அது வேகம் குறைகிறது என்று சொன்னார். சரி, என்ன பண்ணலாம்? அதை கரைக்கு கொண்டு போய் அதெல்லாம் அகற்ற வேண்டும். கிட்டத்தட்ட 1 ஆண்டுகள் ஆகும். அதை அகற்றினாலாம் திரும்பி அந்த வேகம் பிடிக்கும். இவனுக்கு ஒரு குழப்பம். 1 வருஷம் நிப்பாட்டினா வருமானம் போயிடும். வருமானமா இல்ல இது அகற்றுறதா? அகற்றுனா திரும்ப அதே ஸ்பீடு போகும், நல்ல வருமானம் கிடைக்கும். அகற்றாவிட்டால் இன்னும் அதிகமான பாரம் அதற்குள் உண்டாகி அது கவிழ்ந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிதான் நிறைய வாழ்க்கையும் இருக்கு. கவலையிலே நீ மூழ்கி போறதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உட்கார்ந்து இருக்கிற நீ நித்திரை பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்பொழுதே நேரம் எடுத்து உன்னை ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்றால் உங்கள் ஓட்டம் மறுபடியும் சீராகும். அல்லேலூயா. எனக்கு நிறைய வேலை, நிறைய ஊழியர், நிறைய இப்ப இருக்கிற நிலையில இருந்து ஃபர்ஸ்ட் உங்களை சீர்படுத்துங்க. நீங்க போக வேண்டிய இடத்துக்கு போக கற்றுக்கணும். இதை சரிப்படுத்தல இன்னும் அதிகமான பாரங்கள் உங்கள் மேல் ஏற்றப்படும். இன்னும் நிறைய தேவையில்லாத காரியங்கள், எண்ணங்கள் உள்ள ஸ்டோர் ஆகும். இதெல்லாம் சேர்ந்து உன்னை ஒரு நாள் கவிழ்த்து போட்டு உங்களை கவிழ்த்து இப்பவே எதை அகற்ற வேண்டுமோ அகற்றினார் கோட்டம் சீரா. அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய வளர்ந்த அநேக போதகர்கள், நிறைய பெரிய புதுசா வந்தவங்களோ இல்ல ஒரு அதாவது ஒரு நடுத்தர நிலையில இருக்கிற பாஸ்டர்ஸ் ஊழியர்களோ பாடுகிற பாடலாம் ஆண்டவரை ரொம்ப ஹையா வச்சு பாடுவாங்க. அவர் பெரியவர், வானம்ல வாழாதி வாடகை கொள்ளாதவர். யார் பாடினான்னு பாருங்க, அந்த ஒரு 30-40 வயசு அந்த வயசுக்குள்ள இருக்கிறவங்க பாடிப்போம். பெருமான் பாடுற பாருங்க, அப்பா பீதாவின். இப்ப கடைசி என்ன வர பாடலாம் பாருங்க, பிதாவே தகப்பனே. ஏன் தெரியுமா? அவரு அந்த உறவுக்குள்ளதான் எப்பவும் இருக்க வேண்டும். சிலர் அப்படி போயிட்டு கடைசி இப்படிதான் வந்து நிக்கிறாங்க. ஆண்டவர் இயேசுதான் சொல்லுது, நீ பிள்ளையா இருந்தா போதும். சிறு பிள்ளை போல ஆகாவிட்டால் ஆமா, நீ எங்கேயோ போய் டாக்டர் ரவரண்ட் இருக்கிறத காட்டில சின்ன பிள்ளை போல ஆண்டுகிட்ட இருந்தா போதும். மற்றவங்களை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் வானாதி வானத்தின் உண்மைதான். ஃபர்ஸ்ட் நீங்க அப்பாங்கிற ஒரு உறவுக்குள்ள திரும்பி வாங்க. எல்லா காரியங்களையும் மூட்டை கட்டி போட்டுட்டு நான் அவருடைய பிள்ளை, எப்படி சிறு பிள்ளையை போ, அதுக்கு தான் சொன்னேன். நீங்க உடைய காலை தோண்டி பாருங்க. ஆண்டவர் அதுல ரொம்ப பிரியமா இருக்கார். அல்லேலூயா. 18 வயதுல நான் வேலைக்கு போனேன். எங்க அப்பா மதித்து போனார். அதற்கு பிற்பாடு தொடர்ந்து வேலை, அதுக்கப்புறம் தவறான பழக்க வழக்கம், அதுக்கப்புறம் ஊழியம், ரட்சிப்பு, அதுக்கப்புறம் இப்படி வந்து பல காரியங்களை நான் எனக்கு மாற்ற வேண்டிய நிறைய காரியங்கள் இருந்துச்சு. மாத்தினேன், நிறைய காரியங்களை இழந்து போயிட்டு. அதே போலதான் நீங்களும். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய காரியங்களை நம்ம சரிப்படுத்தும் அந்த உறவுகளுக்கு